எல்லாத்தையும் விட ஒண்ணு ஒண்ணா தேடி தேடி ரசிக்கிறோம்ல. இந்த உலகம் ரசிக்கிறதுக்காகவே நம்ம படைச்சிருக்கோம். நம்ம அப்படி நினைச்சுக்கோமே, இந்த உலகத்தை நம்ம தான் படைச்சோம் நினைச்சுக்கோங்க. எது நடந்தாலும் ரசிப்பு தன்மையோட இருங்க. நமக்கு என்ன நடந்தாலும், தோல்வி நடந்தாலும் சரி, வெற்றி நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, ரசிப்பு தன்மையோட இருங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப அதிகமா ஃபாலோ பண்ற ஒரு விஷயம், எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா நான் பயங்கரமா சிரிப்பேன். அந்த கஷ்டமே என்னை பார்க்கும். இது என்ன கஷ்டம் கொடுத்தாலும் என்ன லூசு சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம போயிருவோம், பக்கத்து வீட்டுக்கு போயிடும். அப்ப கூட நான் பக்கத்து வீட்டு தான் அனுப்புவேன். காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வீட்டுல சிரிச்சுக்கிட்டே இருக்க சொல்லல. அப்படி சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கார காலி பண்ணிடுவான், லூசுடான். ஆனா என்ன பிரச்சனை வந்தாலும் அதற்கு தீர்வுங்கிறது ஒரு சோகம், ஒரு அழுகை அது கிடையவே கிடையாது. அது குறிப்பா மன அழுத்தத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க. இங்க இருக்கிற ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் குடும்பம்ங்கிற ஒரு உறவு மாதிரி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது சார். நம்ம என்னதான் வெளியில 1000 பேரை சம்பாதிச்சாலும் நீங்க தோத்து போனீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்க பக்கத்துல உட்கார்ந்து நான் இருக்கிறேன்னு சொல்ற உறவு உங்க மனைவி மட்டும்தான் சார். அதை தாண்டிய உறவு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அவங்க கிட்ட நீங்க கோவப்பட்டு, அவங்க கிட்ட நீங்க பிரஷர் ஆகி நம்ம என்ன சாதிக்க போறோம்? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சோ வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சி இருந்துகிட்டே இருக்கணும், நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா வீட்டுல இருக்கிற எல்லாருக்கூடயுமே டெய்லி ஒரு 15 நிமிஷம் பேசி சிரிங்க சார். அதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அதெல்லாத்தையும் தாண்டி நம்ம இங்க நிறைய நண்பர்களை வெளியில சேகரிக்கிறோம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். நான் ஏன் மனைவி கிட்ட சிரிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நீங்க ஒரு எங்கேயாவது ஒரு பெரிய பெரிய ஷாப்புக்கு போனா இந்த கஸ்டமரை சாட்டிஸ்பாக்சன் பண்ணணும், கஸ்டமர் அந்த ப்ராடக்ட்டை வாங்கணுங்கிறதுக்காக கஸ்டமர் கிட்ட கூட நம்ம சிரிச்சு பேசுவோம். முதலாளி இதை வாங்குங்க அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஆனா வீட்டுல வந்தோடனே மனைவி கிட்ட சிடு சிடுன்னு விழுவோம். அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாம வீட்டுல என்னைக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்குதோ அவங்களால தான் பிசினஸ்லயும் ஜெயிக்க முடியும், எங்களை மாதிரி மேடையிலையும் ஜெயிக்க முடியும். சோ வாழ்க்கையில குடும்பத்துல இருந்து ஆரம்பிப்போம். வீட்டுல எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கள்ட்ட நல்ல விஷயத்தை சொல்லி கொடுங்க, அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ண சொல்லி கொடுங்க, யாருக்கும் தீங்கு பண்ணாம இருக்க சொல்லி கொடுங்க. பேச்சுல நிறைய குறைகள் இருக்கலாம், ஆனா உங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறது மட்டும்தான் எங்களுடைய முழு வேலையா இருக்கும். அதனால கண்டிப்பா எங்களுடைய பேச்சு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.